السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنما يوفى الصابرون أجرهم بغير حساب. صدق الله المولى العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أول من يدعى إلى الجنة الحمادون لله الذين يحمدون الله على السراء والضراء أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழிச்சுவடுகளை சற்றும் சருமாக வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹ்வின் அருளை நாடி அவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் பேரன்பும் பேர் உபகாரமும் என்ற நிலவரமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் என்கின்ற அந்த வரிசையில் அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, வானிலிருந்து இறக்கக்கூடிய மழையும் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தின் ஒன்று என்பதாக இறைவன் பேசுகிறார். சமயங்களில் அருட்கொடைகள் அளவோடு இருக்கிற பொழுது அது அருளாகவும், அளவை மிஞ்சுகிற பொழுது அவஸ்தையாகவும் அது பார்க்கப்படுவதுதான் இன்றைக்கான யதார்த்தமாக இருக்கிறது. தேவைக்கான மழை நமக்கு பெய்கிற பொழுது அது சந்தோஷத்தை தருகிறது. அளவை மிஞ்சுகிற பொழுது, அளவுக்கு மீறி அதனுடைய உபரியான நீர்கள் சேதத்தை ஏற்படுத்துகிற பொழுது, பயிர்களை நாசப்படுத்துகிற பொழுது, கட்டிடங்களை சேதப்படுத்துகிற பொழுது அருளாக பார்க்கப்பட வேண்டிய மழை அவஸ்தையாக பார்க்கப்படுவதுதான் யதார்த்தமான மனித குணம். உண்மையில் சிந்திக்க போனால் அளவோடு பெய்கிற பொழுது அது அருளாகவும், அளவுக்கு மீறுகிற பொழுது அது அல்லாஹ்வினுடைய வேதனையாகவும் பார்க்கிறோம் என்றால், அந்த மழைக்கான உண்மையான காரணங்களை அல்லாஹ் நமக்கு நிறைய இடங்களில் உணர்த்துகிறார். இன்றைக்கும் கூட தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகத்தை தாண்டி இருக்கக்கூடிய சவுத் ஜோனை தாண்டி இருக்கக்கூடிய இலங்கையிலும் சமீப நாட்களுக்கு முன்னால் பெரும் பேரழிவை இந்த நித்வா என்கிற புயல் மிகவும் பெரிய அளவிற்கு அது சேதத்தை தந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இலங்கையினுடைய 25% நிலம் அங்கு பாதிப்புக்கு ஆளாகிவிட்டது. இலங்கையினுடைய 25% அந்த நாட்டினுடைய பகுதிகள் முற்றிலும் சேதமாகிவிட்டது. இன்னமும் சொல்ல போனால் மின்சார தொடர்புகள் என்கிற அடிப்படையிலும், இறப்பு விகிதம் என்கிற அடிப்படையில் இந்த மழை இந்த வருடத்தில் இலங்கையை மிகவும் பாதிப்புக்கு ஆளாக்கி இருக்கிறது. அங்கிருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய சோதனை தான். உண்மையில் சொல்ல போனால் திருமறையில் அல்லாஹ் தஆலா 4 விஷயங்களை பரக்கத் என்பதாக இறைவன் பேசுகிறார். பரக்கத் என்றால் ஒரு வார்த்தையில் விளக்கி சொல்லக்கூடிய பொருள் தராத ஒரு விஷயம். எந்த மொழியிலும் அல்லாஹ் சொல்லுகின்ற பரக்கத் என்கிற வார்த்தைக்கு விளக்கம் கிடையாது, அர்த்தம் கிடையாது. அதற்கான விளக்கம் என்பது அது மேலானது. அதற்கான விளக்கத்தை எந்த சொல்லாலும் எந்த மொழியாலும் வெளிப்படுத்தி விட முடியாததுதான் பரக்கத் என்கிற அந்த வார்த்தை. திருமறையில் 4 விஷயங்களுக்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். முதல் விஷயம், அல்லாஹ் தஆலா பரக்கத் என்று சொல்லுகின்ற வார்த்தை பிபக்கத் முபாரக்கா, காபாவை அல்லாஹ் பரக்கத் என்பதாக பேசுகிறார். அல்லாஹ்வினுடைய இறை இல்லம் காபா மக்காவை அல்லாஹ் தஆலா பரக்கத் பொருந்திய நகரம் என்பதாக பேசுகிறார். அதனாலதான் மக்காவிலே எத்தனை கோடி பேர் ஹஜ்ஜிற்கு சென்றாலும் அந்த மக்கா அதை தாங்குகிறது. அதற்கான ஏற்பாடு வசதிகள் அங்கு சரிசமமாகிறது.
எத்தனை லட்சம் பேர் போனாலும், எத்தனை கோடி பேர் அங்கு போய் ஹஜ்ஜிற்கு போனாலும் சரி, உம்ராவிற்கு போனாலும் சரி, அந்த நிலம் விரிந்து கொண்டே இருக்கிறது, உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. பார்க்கிற பொழுது எல்லாரும் இருப்பதை போன்று தெரியும். கோடிக்கணக்கான நபர்கள் வந்தாலும் அதை தாங்குகிற வல்லமை மக்காவிற்கு இருக்கிறது. எனவே மக்கா பரக்கத் என்பதாக இறைவன் பேசுகிறான். இறைவனுடைய அடுத்த வார்த்தை பரக்கத் என்கிற விஷயத்தில் குர்ஆனை அல்லாஹ் தஆலா பரக்கத் என்பதாக திருமறையில் பேசுகிறார். இந்த பரக்கத் என்கிற வார்த்தைக்கு திருமறையில் பேசுகின்ற அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் எந்த மொழியிலும் கிடையாது. ஏன்னா அதனுடைய விளக்கமும் அதனுடைய விஸ்தீர்ணமும் அல்லாஹ் கொடுப்பதை வைத்துதான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர ஒற்றை வார்த்தையில் அதற்கான அர்த்தத்தை யாராலும் சொல்ல முடியாது. அதனாலதான் குர்ஆனினுடைய மகிமையை பேசுகிற பொழுது உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் சென்று குர்ஆனை எடுத்து பார்த்தாலும், இங்கு திறந்து பார்க்கிற குர்ஆனினுடைய ஒரு அச்சாரம், ஒரு எழுத்தினுடைய பிழை கூட நீங்கள் அமெரிக்காவில் திறந்து பார்த்தாலும் அந்த இடத்திலும் அதே எழுத்துதான் இருக்கும். ஒரு எழுத்து பிழை கூட இல்லாத அளவிற்கு குர்ஆன் ஒரு சங்கையானது, பரக்கத்தானது, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடியது என்கிற அடிப்படையில் அல்லாஹ் அதை பரக்கத் என்பதாக பேசுகிறார். மூன்றாவது இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை ஸைத்தூனத்தும் முபாரக்கா, ஸைத்தூன் எண்ணெயில் பரக்கத் இருக்கிறது என்பதாக இறைவன் பேசுகிறார். உளவியல் ரீதியாக, ஆரோக்கியம் ரீதியாக ஸைத்தூன் எண்ணெய் என்கின்ற அந்த வார்த்தை இறைவன் பேசுகிறான் என்று சொன்னால் அது ஏராளமான நோய்களுக்கான நிவாரணம் இருக்கிறது என்பதாக மருத்துவர்கள் பேசுகிறார்கள். நான்காவதாக சொல்லுகிற வார்த்தை தான் அன்ஸலல்லாஹு மாஅன் முபாரக்கா, வானிலிருந்து இறைவன் இறக்குகின்ற இந்த மழை மிக பரக்கத்தானதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதன் துவக்குகின்ற பொழுது, இறைவன் படைக்கின்ற பொழுது மண்ணையும் தண்ணீரையும் வைத்து படைக்கிறான். இந்த தண்ணியும் மண்ணும் தான் ஆகச் சிறந்த சுத்தமான பொருள் என்கிற அடிப்படையில் தான் மார்க்கத்தில் நீங்கள் ஒரு நஜீஸை சுத்தப்படுத்துவதாக இருந்தாலும் கூட உங்களை சுத்தப்படுத்துவதற்கு ஒன்று தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்துங்கள், இல்லை என்றால் மண்ணை கொண்டு சுத்தப்படுத்துங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆகச்சிறந்த சுத்தமான பொருள் என்று இறை பார்வையில் பார்க்கப்படக்கூடிய அந்த தண்ணியும் மண்ணும் தான் இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த பொருள்கள். அல்லாஹு தஆலா வானிலிருந்து மலையை இறக்குகிறான் என்று சொல்லுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களை அழித்ததற்கு பின்னால், எல்லாம் இறந்து போனதற்கு பின்னால், எல்லாம் கபருக்கு சென்று மண்ணோடு மண்ணாக மாறியதற்கு பின்னால் இறைவன் மீண்டும் உயிர்தளித்து எழுப்புவதற்கு இறைவன் பயன்படுத்துகிற காரணி இந்த மலையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹ்ஷரில் எல்லாரும் இல்லாமல் போகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, கடைசியாக இந்த பூமியில் மலையை இறக்குங்கள் என்பதாக இறைவன் சொல்லுவார். உலகத்தில் ஒரு உயிரினம் கூட இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலை பொழியப்படும். ஒண்ணுமே இல்லாத இந்த பூமியில், ஒரு ஜீவராசிகள் கூட இல்லாத இந்த பூமியில் மீண்டும் மலை பொழியப்படும். இன்னொரு அற்புதம் என்னவென்று சொன்னால், இறந்து போகின்ற மனிதர்களுடைய கடைசியாக எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு எலும்பு என்கின்ற ஒரு எலும்பு, உலகத்தினுடைய மனிதர்களுடைய மரணத்திற்கு பின்னால், கபரில் மண்ணாகியதற்கு பின்னால் இறைவன் ஒரு எலும்பை மீதமாக வைக்கிறார். முதுகந்தண்டினுடைய கடைசியாக இருக்கக்கூடிய அஜ்பு தம் என்பதாக அரபியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த கடைசி எலும்பு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் மண்ணில் மிஞ்சி இருக்கிறவனுக்கான சான்று. அந்த மலை துளி அந்த எலும்பில் படுகிற பொழுது மீண்டும் அந்த எலும்பு சேருகிறது, சதையாகிறது, மீண்டும் மனிதன் எழுப்பப்படுகிறான். அந்த மலை துளி படுகிற பொழுது இந்த ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் மீண்டும் உயிர்த்தெழும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் மனிதனுக்கும் மலைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, சமயங்களில் சில அருட்படைகள் நமக்கு பாதிப்பாக மாறுகிற பொழுது நம் பார்த்து எப்படி இருக்க வேண்டும்? சில பலாக்கள், சில சோதனைகள் நம்மை சந்திக்கிற பொழுது ஒரு மூமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு நிறைய இருக்கிறது. மலையை எப்பொழுதும் யாரும் சபிக்க கூடாது. அதன் அளவுக்கு மீறிட நமக்கான சோதனைகளை தருகிற பொழுது அது ஒரு சோதனை என்பதாகவும், இறைபுறத்திலிருந்து வந்த வேதனையாக அதை நாம் சபிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது எந்த மனிதனுடைய நாவுகளில் இருந்தும் வெளிப்படக்கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காற்றை சபிக்காதீர்கள் என்றார்கள். காலையில் எழுப்புகின்ற சேவலை நீங்கள் வலா தசுப்புத்தி, நீங்கள் கூவுகின்ற சேவலை கூட நீங்கள் சபிக்க வேண்டாம், உங்களை அது ஃபஜ்ருக்கு எழுப்புகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பொருளையும் சபிப்பதற்கு இந்த மனித உலகத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா இந்த மலையை அளவுக்கு விஞ்சியதாக கொடுக்கிற பொழுது பொறுமையை அல்லாஹ் சோதிக்கிறான்.
நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் அல்லாஹு தஆலாவினுடைய திருமறை இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்பது கணக்கிட முடியாது. அவர்களுக்கு அல்லாஹ் செட்டில்மெண்ட் கொடுக்கிற பொழுது அது எந்த நன்மைசாலியாக இருந்தாலும் அவரோடு கணக்கிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் வந்து குவியும். இதற்கான விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஆயத்தை சொல்லியதற்கு பின்னால் இதற்கான காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதனை இந்த உலகத்தில் அல்லாஹ் சோதனைக்கு ஆட்படுத்துகிறான் என்று சொன்னால் அவன் சோதனை எப்படி வரும் என்றால் சப்ப அலைஹின் சப்பா, மழை எப்படி பொழிகிறதோ அது போன்று அவனுக்கு சோதனைகள் வந்து நிரம்ப நிற்கும். சஜ்ஜ அலைஹின் சஜ்ஜா, மீண்டும் மீண்டும் அந்த சோதனைகள் அவனை தூண்டிக் கொண்டே இருக்கும், அவனை தீண்டிக் கொண்டே இருக்குமே தவிர அவனை விட்டு அது விலகவே விலகாது. ஒரு சோதனைக்கு பின்னால் இன்னொரு சோதனை வரும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் எப்படி வரும், முன்னொரு காலத்தில் 2 நபர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள் கடலுக்கு. ஒரு முஃமினும் சென்றார், ஒரு காஃபிரும் சென்றார். முஃமின் மீன் தூண்டிலை போடுகிறார், வலையை போடுகிறார், காஃபிரும் வலையை போடுகிறார். இருவருடைய இறைவனை, கடவுளை துதித்து புகழ்ந்து அந்த வலையை போடுகிறார்கள். காஃபிர் புகழ்ந்து போடுகிறார், வலையில் நிரம்ப மீன்கள் சிக்குகிறது, அகப்படுகிறது. சந்தோஷத்தோடு வலை இருக்கிறார். மீன் வலை முழுவதும் நிரம்ப மீன்கள் இருக்கிறது, வலை முழுவதும் மீன்கள். இங்கு அல்லாஹ்வை துதித்து போட்ட முஃமினுக்கு வலையில் ஒரு மீன் மிஞ்சுகிறது. அதே இடத்தில் அந்த காஃபிர் துதித்து போடுகிறார், முழுக்க மீன்கள் வசப்படுகிறது. இங்கு ஒரு முஃமின் போடுகிறார், ஒரு மீன் மட்டும்தான் மாட்டுது. அந்த ஒரு மீனையும் அவர் வெளியே எடுக்கிற பொழுது தவறி மீண்டும் தண்ணிக்குள் விடுகிறது. இதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இதை எழுதுகின்ற வழக்கு, ஒரு மனிதனுடைய தோள் புஜத்தில் அமர்ந்து நன்மை தீமை எழுதுகிற வழக்கு தினமும் அல்லாஹ்வை சந்திப்பார்கள். நன்மை பட்டியலையும் தீமை பட்டியலையும் ஒப்படைப்பார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு ஏன் இப்படி செய்ய வேண்டும், இவனுடைய சொர்க்கத்தை அவர் பார்வையிடுவார், அந்த மலக்கு பார்வையிடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மலக்கு இந்த நன்மையாக செய்யக்கூடிய முஃமினுக்கு இப்படி ஒரு சோதனை ஏற்படுகிறது, இவனுடைய சொர்க்கம் எப்படி இருக்கிறது என்பதாக அந்த மலக்கு சென்று பார்ப்பார். பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் இது போன்று எத்தனை அவனுக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை என்கிற அளவிற்கு சொர்க்கம் உயர்ந்ததாக இருக்கும். மிகுந்த சந்தோஷத்தை அந்த மலக்கு உள்ளத்தால் ஏற்படுத்திக் கொள்வார். மீண்டும் ஒரே ஒரு சிலை வணக்கத்தாலே இருக்கக்கூடிய அந்த காஃபிர் அவனுடைய துதியை பாடிவிட்டு அவன் பிடித்த மீன்களுக்கு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் உலகத்தில் இருக்கிறது என்பதாக அவனுடைய நரகத்தை சென்று பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் இது போன்று எத்தனை சந்தோஷங்களை அடைந்தாலும் இந்த நரகத்தை அவன் பார்க்கிற பொழுது இந்த சந்தோஷம் எல்லாம் ஒன்றும் இல்லை என்பதாக அந்த மலக்கு நினைப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சங்கைக்குரியவர்களை, இவர்களுக்கான நன்மை வைக்கிற அந்த பட்டியலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுகையாளிக்கு நன்மை வைக்கப்படும், மீசானிலே ஒரு அளவு இருக்கும், நோம்பாளிக்கு என்று ஒரு அளவு இருக்கும், ஜகாத்தை கொடுப்பவருக்கு என்று ஒரு அளவு இருக்கும். சோதனைகளின் பொழுது இறைவனை புகழக்கூடிய ஒரு மனிதருக்கு, சோதனையின் பொழுது அவர் பொருந்திக் கொள்கின்ற மனம் உள்ள ஒரு முஃமினுக்கு அவருக்கு வைக்கப்படுகின்ற தராசினுடைய நன்மை மிகுந்ததாக இருக்கும். அல்லாஹ் அள்ளி கொடுத்துக் கொண்டே இருப்பான். தொழுகையாலையும் நோம்பாலையும் ஜகாத்தை கொடுத்த மிகச்சரியான முஃமின்கள் எல்லாம் நினைப்பார்கள், வாழ்க்கை முழுவதும் இந்த முஃமின் அடைந்த சோதனையை நாம் அடைந்திருந்தால் நமக்கும் இது போன்று அல்லவா அல்லாஹ் கூடி கொடுத்திருப்பான் என்பதாக உள்ளத்தில் ஒவ்வொரு முஃமினுடைய எண்ணமும் இப்படி மாறுகிற அளவிற்கு அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் அங்கு தரப்படும். இந்த உலகத்தில் இறை சோதனைகள் வருகிற பொழுது எவன் பொறுத்திருக்கிறான் அவனுக்கு இந்த வெகுமதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வளவுமா யுதுஆ இலல் ஜன்னதி, முதல்ல சொர்க்கத்திற்கு அழைக்கப்படக்கூடிய கூட்டம் யாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அல் ஹம்மாதூன லில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்பவர்களை தான் அல்லாஹ் முதல்ல சொர்க்கத்துக்கு வாங்கன்னு அழைப்பான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லதீன யுஹ்மிதூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, துன்பத்தின் பொழுதும் அல்லாஹ்வை புகழுவார்கள், சந்தோஷமாக இருக்கிற பொழுதும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிற இந்த கூட்டத்தார்களுக்கு தான் சுவர்க்கத்தின் முதன்மையான இடம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய பெருமக்களை, இன்றைக்கு நாம் எந்த இடத்தில் நாம் முஃமினாக இருக்கிறோம் என்பதை பரிசோதிக்கிற அந்த காலம் இது. ரொம்ப சோதனைகள், ரொம்ப குழப்பங்கள் இந்த நாடுகளில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தான் முஃமினாக நிரூபிப்பதை அல்லாஹ்விடத்தில் சான்றாக காண்பிப்பதற்கு நிறைய சவால்கள் நமக்கு இருக்கிறது. ஒரு உண்மையான முஃமினாக இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வினுடைய வரக்கத்தை நாம் அப்படியே பெற்றுக் கொள்ளலாம்.
எப்பொழுது ஒரு முஃமின் தன் அந்தஸ்தை இழக்கிறான், அல்லாஹுவிற்கு பிடித்த அந்த விஷயங்களில் இருந்து விலகிச் செல்லுகிறானோ, அல்லாஹுவினுடைய அருட்கொடையும் அது அதிகமாகி சோதனையாக மாறுகிற பொழுது பொறுமையின்மையாக எவன் இருக்கிறானோ அவனிடத்தில் அல்லாஹுவினுடைய பரக்கத்தை பார்க்க முடியாது. சரதாரி செல்லம் சொன்னாங்க, சிறந்த பரக்கத் எதுல இருக்குதுன்னா வியாபாரத்தில் இருக்குதுன்னாங்க. இன்றைக்கு வியாபாரம் என்பது பெரிய அளவுல உண்மையாக யாரிடத்திலும் இல்லை. சிதுக்கும் பைக்கும் அது உண்மையும் சத்தியமும் என்றார்கள் சரதாரி செல்லம். ஒரு வியாபாரங்கிறது சத்தியம், அது உண்மை. அப்படி இருக்கிற பொழுது எல்லாம் அவன் வசம் கிடைக்கும். சரதாரி செல்லம் உருவாங்கிற ஒரு சஹாபிக்கு ஒரு தீனாரை கொடுத்தாங்க. உருவா, நீ சந்தைக்கு சென்று ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க அனுப்பிச்சாங்க. ஒரு வியாபாரத்தின் அடிப்படையில் ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வர சொல்றாங்க. அந்த சஹாபி கொஞ்சம் திறமையான சஹாபி, நாவாண்மை மிக்க சஹாபி. சந்தைக்கு செல்லுகிறார். ஒரு தீனாருக்கு 2 ஆடு பேரம் பேசி வாங்குறார். பேரம் பேசுறதுல மார்க்கத்துல தப்பு கிடையாது. வியாபார திறமையில் ஒரு தீனாருக்கு 2 ஆடு வாங்கிட்டு வரார். வாங்கிட்டு நேரம் சரதாரி செல்லத்துக்கு வரல, 2 ஆட்டில் ஒரு ஆட்டை அதே சந்தையில் வைத்து இன்னொரு தீனாருக்கு விற்கிறார். சரதாரி செல்லத்துக்கு வருகிற பொழுது ஒரு ஆடும் ஒரு தீனாரோடு இது உருவாகின்ற சஹாபி வருகிறார். சரதாரி செல்லத்துல கொண்டு வந்து அந்த ஆட்டை ஒப்படைச்சிட்டு இன்னொரு தீனாரி அந்த சஹாபி கையில கொடுக்கிறப்ப சரதாரி செல்லம் சொன்னாங்க, உருவா இந்த ஒரு தீனாரை நீ வைத்துக் கொண்டு வியாபாரத்தை தொடர்பு எல்லாம் வரக்கச் செய்வாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அந்த உருவாங்கிற சஹாபி ஈராக் நாட்டை சார்ந்தவர். இந்த ஒரு தீனாரை எடுத்துக்கொண்டு அவர் ஈராக் நாட்டை தொடுகிற பொழுது, கூஃபாவினுடைய நுழைவாசலில் நுழைகிற பொழுது போகிற இடமெல்லாம் வியாபாரம் செய்து கொண்டே போனார். கூஃபாவினுடைய வாசலை நெருங்குகிற பொழுது அந்த சஹாபி சொல்லுகிறார், பெருமானார் இந்த வியாபாரத்தில் பரக்கத் இருக்கிறது என்பதாக சொன்னதனுடைய விளைவு, நான் போகிறவனெல்லாம் வியாபாரம் செய்து கொண்டே போனேன். நான் கூஃபாவினுடைய நுழைவாயில் என் ஊருக்கு செல்லுகிற பொழுது இந்த இடத்தில் 40,000 தீனார் இருந்தது என்பதாக அந்த சஹாபி சொல்றார். சங்கைக்குரிய பெருமக்களை, வியாபாரத்தில் பரக்கத் இருக்கிறது எப்பொழுது உண்மையும் சத்தியமும் கலந்திருந்தார். அதனாலதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற சஹாபி ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து பெரிய தொழிலதிபர். இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூக வட்டாரத்தில் சஹாபிகளுடைய பட்டியலில் ஆகச்சிறந்த வியாபாரி, ஆகச்சிறந்த செல்வந்தர் என்றார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற சஹாபி. மக்காவிலே மிகப்பெரிய தொழிலதிபர். மதீனாவிற்கு வருகிற பொழுது ஒத்த காசு கூட கிடையாது. மதீனாவிலே இன்னொரு சிச்சுவேஷனும் இருந்தது, இன்னொரு சூழ்நிலையும் இருந்தது. மதீனாவிலே விவசாயம் மட்டும் தானே தவிர வியாபார வர்த்தகம் கிடையாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த மதீனாவிற்கு வருகிற பொழுது வியாபாரத்தினுடைய ஒட்டுமொத்த வர்த்தகமும் யூதர்கள் கையில் இருந்தது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யார் சொல்லலாம் வியாபாரம் செய்யணும். அந்த சஹாபிக்கு எதை தொட்டாலும் பொன்னாக மாறுகிற அளவுக்கு வியாபார திறமை இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, யார் சொல்லலாம் இந்த மதீனாவினுடைய பூமியில வியாபாரம் இல்லை, வெறும் விவசாயம் மட்டும் தான் இருக்கிறது, நான் வியாபாரம் செய்ய இருக்கிறேன். ஒரு என்ன கையில் வச்சிருக்கிறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஒரு ஊசி இருக்கிறது, ஒரு கயிறு இருக்குதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2ஐயும் கொண்டு வாண்டாங்க. கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வைத்து நீ வியாபாரத்தை ஆரம்பி என்றார்கள், பரக்கத் செய்வான் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கு சத்தியம். இங்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மூக்கனாங்கயிறை வியாபாரமாக தொடங்கியதிலிருந்து துணியினுடைய வியாபாரம் என்பதாக வர்த்தகம் பெருகி பெருகி மதீனாவினுடைய எல்லையில் அவர் ஒட்டகம் ஆரம்பித்தால் கூஃபாவினுடைய ஷாமினுடைய தேசத்தினுடைய வாயில் வரைக்கும் அவருடைய வியாபார ஒட்டகங்கள் நின்றதாக ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. வியாபாரத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. சரதாரி செல்வம் இன்னொரு செய்தியை சொன்னாங்க, பின்னால் ஒரு காலம் வரும், கையில் பொருள் இருக்காது, கையில் பொருள் இருக்காது, கரையம் செய்வார்கள், வியாபாரம் செய்வார்கள், கையில பொருள் இருக்காது, இவனுடைய உடமையான பொருள் இருக்காது. கியாமத்து நெருங்குகிற பொழுது உடமை இல்லாத பொருள்களை வைத்து வியாபாரம் செய்யப்படும், லாபம் ஈட்டப்படும். இந்த காலம் வருகிற பொழுது கியாமத்து வரும் என்றார்கள் சரதாரி செல்வம். இன்றைக்கு எல்லா வியாபாரமும் அப்படித்தான் இருக்குது. யாருமே முறையாக வாங்கி வைத்து அந்த பொருளை இன்னொருவருக்கு லாபமாக தன் வசம் இருக்கிற பொருளை வியாபாரமாக செய்கின்ற எந்த விதமான வர்த்தகமும் என்று நம்மால் பார்க்க முடியல. வியாபாரத்தில் பொய் எப்பொழுது கலந்ததோ அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துட்டான். சரதாரி செல்வம் முதலாம சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரக்கத் அவனோடு சேருகிற பொழுது வாழ்க்கையில் எல்லாம் சுபிட்சமாக மாறும். சரதாரி செல்வத்தினுடைய வாக்கு என்கின்ற அந்த வரிசையில் இந்த மலை சம்பந்தமாகவும் சரி, நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற இந்த பரக்கத்துகள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. சஹாபிகள் மிகுந்த ஏழைகள் தான், யாரும் பெரிய சஹாபிகள் பெரிய பணக்காரர்கள் என்று கைவிட்டு எண்ணிவிடுகிறார்கள் தான் சஹாபிகள் எண்ணிக்கை இருந்தது. நிரம்ப சஹாபிகள் எதை நம்பி வாழ்ந்தார்கள்? உண்மையும் சத்தியமும் இருக்கக்கூடிய சில நல்ல வார்த்தைகளையும் நல்ல வியாபாரங்களையும் தன்னோடு உடமையாக்கி கொண்டதனுடைய விளைவு கடைசி வரைக்கும் கண்ணியமாக வாழ்ந்தார்கள். அபூ ஹுரைராங்கிற சஹாபிலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு கடைசி 4 வருஷம் இருந்த சஹாபி.
இந்த உலகத்தில் அபூ ஹுரைராங்கிற சஹாபியை தெரியாத நபர்கள் இருக்க முடியாது. இந்த சஹாபி கடைசி 4 ஆண்டு காலங்கள் பெருமானாரோடு வாழ்ந்த, பெருமானாருடைய வஃபாத்திற்கு 4 ஆண்டு காலங்கள் உடனிருந்து வாழ்ந்த அந்த சஹாபி ரொம்ப ஹதீசுகளை இந்த உலகத்திற்கு, முஃமின்களுக்கு, இஸ்லாத்திற்கு தந்திருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த கடைசி 4 ஆண்டு காலங்களை அவர் விளக்குகிற பொழுது நான் மிகுந்த வறுமையில் வாழ்ந்தேன் என்பதாக சொல்லுகிறார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால் சென்றால் தான் பெருமானாருடைய ஹதீசுகளை சேகரிக்க முடியும். இந்த சஹாபி சொல்றாங்க, பெருமானார் தான் என் வாழ்க்கைன்னு மாறினதற்கு பின்னால் நான் வியாபாரத்துக்கு போகல. மிகுந்த பசி இருந்தது, மிகுந்த வறுமை இருந்தது. இதை போக்கிக் கொள்வதற்கும் எனக்கு பெருமானார் தான் இருந்தாங்க. இந்த சஹாபி சொல்றாங்க, நான் கடுமையான பசியில் மதீனாவினுடைய மண்களில் பிறந்த நேரங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு நேரத்திலே கடுமையான உஷ்ணமான வெயில் நேரம், கடுமையான பசி என்னை வாட்டுகிறது. பூமியில் பிறண்டு அந்த நேரத்தில் என் பசியை போக்கிக் கொள்வதற்காக முயற்சித்தேன், என் பசி தீரவில்லை. கடைசியா சஹாபி வராங்க, அபூபக்கர் வராங்க. இவர்களிடத்தில் நேரடியாக கேட்பதற்கு நான் தயங்கிவிட்டு, அஸ்அலுல்லாஹ் அன் ஆயத்தின் மின் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனத்திலிருந்து ஏதாவது எனக்கு ஓதி காட்டுங்களேன் நான் கேட்டேன். நான் எதை வைத்து கேட்டேன் என்று சொன்னால், என் நிலைமையை பார்த்து விட்டு என்னை வீட்டுக்கு கூட்டு போய் விருது கொடுப்பாங்கிற எண்ணத்துல நான் அவரிடத்தில் ஏதாவது ஓதி காமிங்கன்னு கேட்டேன். ஆனா அபூபக்கர் நான் குர்ஆனை விரும்பிதான் கேட்கிறேன் என்பதாக சில வசனங்களை ஓதி காண்பித்து விட்டு போய்விட்டார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு உமர் ரலியல்லாஹு வராங்க. அதே போன்று நான் அஸ்அலு மின் ஆயத்தின் மின் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வின் வசனத்திலிருந்து ஏதாவது எனக்கு ஓதி காமிங்கன்னு கேட்டேன். நேரடியாக கேட்பதற்கு எனக்கு கூச்சம், கையேந்தி சாப்பிடுவது எனக்கு பழக்கம் அல்ல, பசி இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பரக்கத் எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்று சில வசனங்களை ஓதிவிட்டு போய்விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற பொழுது நான் எதுவும் சொல்லல. ஃபதபஸ்ஸம, பெருமானார் என்னை பார்த்து புன்னகைத்தார்கள். இலஹைக்கு என்னோடு வா என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டோம், நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் நிலைமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க. பெருமானார் வீட்டுக்கு அழைத்து செல்வார்கள், ஏதாவது உணவு தருவார்கள், என் பசி போகும் என்பதாக நான் பின்னால் சென்றேன். அபூ ஹுரைரா சொல்றாங்க, பெருமானார் என்னை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் ஏதாவது இருக்கிறதா நீ போய் கேளுனாங்க. ஆயிஷா ஒரு கதகம் மினல் லபன், ஒரு கோப்பையில் பால் வைத்திருந்தார்கள். அந்த பாலை மட்டும் எனக்கு கொடுத்து இதுதான் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் பெருமானார் இடத்தில் அந்த கோப்பையில் இருந்த பாலை கொண்டு வந்து அருகில் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ குடின்னு சொல்லுவாங்க நான் நினைச்சேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இல்லஹை குத்தி அஹ்லு சுஃபா, அஹ்லு சுஃபா என்று திண்ணை தோழர்கள் இருக்கிறார்கள், அவங்களை போய் கூட்டிட்டு வாங்க. உங்களை போன்றுதான் அவர்களும் என் வசனங்களை, என் வார்த்தைகளை சேகரிப்பதற்காக வந்து கூட்டம். அவங்களுக்கு தொழில் தெரியாமையோ வியாபாரம் செய்ய தெரியாமையோ இல்ல, இந்த மார்க்கத்திற்காக என் வார்த்தைகளையும் இறை வார்த்தைகளையும் சேகரிப்பதற்காக என்னோடு இருக்கிற 70 திண்ணை தோழர்கள் அழைச்சிட்டு வாங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்துல என் மனம் எப்படி இருந்தது தெரியுமா? அதுவும் புரியுதான்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் என் மனம் மிகவும் கடுமையாக பெருமானாரை எடுத்து பேசிடலாமாங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. யார சொல்ற, எனக்கே இந்த பால் பத்தாது, எப்படி இத்தனை பேரை நீங்கள் அழைக்கிறீர்கள்? ஒரு கோப்பையில் இருக்கிற பால் எப்படி 71 நபர்களுக்கு அது பத்தாது இல்ல, கடுமையான பசி. நான் கேட்கலாம் நினைச்சேன், இருந்தாலும் பார்த்தா அல்லாஹ் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடணும்ங்கிற அந்த வார்த்தையை நம்பி நான் நேராக சென்றேன். 70 தோழர்களையும் நான் அழைத்துக் கொண்டு வந்தேன். வருகிற பொழுது சஹாபி சுவாரஸ்யமா சொல்றாங்க அந்த செய்தியை. என்ன சொல்றாங்கன்னா, 70 பேரையும் நான் அழைத்துக் கொண்டு வந்தேன். முதலாவதாக ஆளாக நான் இருந்தால் பெருமானார் என்னிடத்தில் கொடுப்பார்கள், அந்த கோப்பையில் இருக்கிற பாலை நானே முழுவதுமாக அறிந்து கொள்ளலாம் என்பதாக நினைத்து பெருமானாருக்கு முன் நின்று கை நீட்டினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் திண்ணை தோழர்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்கன்னா. எனக்கு ரொம்ப இன்னமும் பதட்டம் அதிகமானது. அந்த சஹாபி சொல்றாங்க, 70 தோழர்களும் வயிறு நிரம்ப அந்த பாலை குடிக்கிறார்கள். குடித்ததற்கு பின்னால் அந்த பாலினுடைய கோப்பை என் கரத்திற்கு வருகிறது. மீண்டும் பெருமானார் அந்த கோப்பையை வாங்கிவிட்டு என்ன அருகில கூப்பிட்டு அமர்த்தினாங்க. அமர்த்தி விட்டு இப்பொழுது குடினா இஷ்ரி, இதை குடி என்றார்கள். நான் குடித்தேன், மீண்டும் குடித்தேன், மீண்டும் குடித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல குடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் வரும்போது அஜீபு மஸ்லக்கன், என் வயிற்றில் இடம் கிடையாது, யார சொல்லலாம், இதுக்கு மேல சாப்பிட்டா வாங்கி எடுத்துருவேன். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அந்த கோப்பையை குடித்து விட்டு குப்பரை கவிழ்த்து வைத்தார் என்பதாக ஹதீஸில் சொல்றாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, பரக்கத் என்பது வாழ்க்கையில் உண்மையும் சத்தியமும் கலந்திருக்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை நமக்கு கிடைக்கிறது. வாழ்க்கையில எந்த தொழிலை தொட்டாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் வருகிற பொழுதும், இறை சார்ந்த விஷயங்களில்
இறைவனுடைய அருப்படை சார்ந்த விஷயங்களில் உண்மையும் நம்மிடத்தில் ஒரு சத்தியமான குணமும் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் எல்லா விதமான சோதனைகளில் இருந்து அல்லாஹ் நமக்கு வரக்கத்தை தருகிறார். அதனால முன்பார்ந்த சில சாலிகீன்கள் எல்லாம் நோய் வருகிற பொழுது எவ்வளவும் சந்தோஷப்படுவார்கள் என்பதாக செய்திகள் வருகிறது. ஏன் சந்தோஷப்படுறாங்க? கஃபாரத்தும் மினதுனூப், அது பாவத்திலிருந்து பரிகாரமாக இறைவன் ஆக்குகிறான் என்கிற செய்தியை நினைத்து பார்க்கிற பொழுது அவர்களுடைய நோய்கள் எல்லாம் அவர்களுக்கு சந்தோஷமாக மாறுகிறது என்பதாக அந்த இடத்தில் அந்த வசனம் வருகிற பொழுது, வார்த்தைகளை படிக்கிற பொழுது, நாம் எது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு இயந்திர வாழ்க்கை, ஒரு சுயநல வாழ்க்கை, பணம் சார்ந்த வாழ்க்கை, பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கை, இது எல்லாம் நம் வாழ்க்கையினுடைய யதார்த்தமான அர்த்தங்களை எல்லாம் அழித்து விட்டது. நாம் உலகத்திற்காக வாழுகின்ற சாஹிபு துன்யாவாக இருக்கிறோமே தவிர அல்லாஹுவினுடைய நேசர்களாகவோ லில்லாஹி தஆலா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவிற்காக வாழுகின்ற குணங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் போனதனுடைய விளைவு அருட்கொடைகள் போல, அது மழையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நமக்கு வருகின்ற ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, எதையும் யோசிக்காமல் அதை நாம் அல்லாஹ்விடத்தில் புறந்தள்ளி பேசுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அல்லாஹ் நம் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அருட்கொடையை அனுபவிக்கிற நசீபையும் தர வேண்டும். சில சமயங்களில் வருகின்ற சோதனைகளை பொறுத்து கொண்டு இறைவனுடைய அந்த ஆத்மார்த்தமான அருள்களை பெறுகின்ற பாக்கியத்தை நிறுவனம் நம் அனைவர்களுக்கும் தந்தர்கள் புரிவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.